ஸோ இதுவரைக்கும் நான் ஷேர் பண்ண வீடியோஸ்லாம் என்னென்னலாம் ப்ராசஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் பண்ணா எவென்ச்சுவலி பெட்டர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆவீங்க அப்படின்றத நான் போட்டிருந்தேன். பட் என்னென்னலாம் நான் ஃபாலோ பண்றத நிறுத்தினேன், என்னென்னலாம் நான் ஸ்டாப் பண்ணேன், தட் ரியலி ஹெல்ப் மீ டூ பிகம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் அப்படின்னு இதுவரைக்கும் நான் ஷேர் பண்ணதில்ல. ஸோ அதுதான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஷுட் டோட்டலி அவாய்ட் ஆர் ஸ்டாப் டூயிங் இட். அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா நம்ம முக்கியமாக எது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை நிறுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக தேவையான விஷயம் உள்ளே வந்துடும். அண்ட் அது தட் வில் ஹெல்ப் அஸ் டு பிகம் அ பெட்டர் ட்ரேடர். ஸோ டு பிகின் வித் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏதாவது ஒரு ட்ரேட் நம்ம எடுக்க போறீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா அந்த ட்ரேட்லேருந்து எவ்வளோ வரும் அப்படின்றது தான் எப்பவுமே நம்ம யோசிச்சுட்டு இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரேட் நீங்கள் 10,000 போட்டு எடுத்துருக்கலாம், இல்லை 50,000 போட்டு எடுத்துருக்கலாம். அந்த ட்ரேட் போட்ட உடனே ஓகே இந்த ட்ரேட்லேருந்து நமக்கு இன்னைக்கு 5,000 ப்ராஃபிட் வரும், இல்லை 10,000 ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு பயஸ் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சு. ஸோ நீங்கள் அந்த ஒரு ஃபிக்சேஷனோட போகும்போது என்ன ஆகும்னா அந்த ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமா அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே தான் யூ வில் ஸ்டார்ட் சர்ச்சிங் இட். யூடியூப்ல போறதா இருக்கட்டும், இல்லை ட்விட்டர்ல போறதா இருக்கட்டும், நீங்க எடுத்த ஸ்டாக்கை வேற யாரெல்லாம் வாங்கிருக்கீங்கன்னு பார்ப்பீங்க. ஓகே இவங்களும் புல்லிஷா தான் இருக்காங்க, நானும் புல்லிஷா தான் இருக்கேன், சூப்பர், அப்போ நம்ம ட்ரேட் கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிப்பீங்க. ஈவன் நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க, பட் நீங்க ஆல்ரெடி பயாஸ்டா இருந்ததுனால நிறைய பேர் ரொம்ப புல்லிஷா இருக்கும் போது என்ன ஆகும், ஓ ஓகே இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா வேஸ்டா நம்ம மணி லூஸ் பண்ணிடுவோம், பெட்டர் நம்ம ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும், இல்லைன்னா ஸ்டாப் லாஸை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு கூட நினைப்பீங்க. ஸோ எப்பவுமே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி how much I'm going to lose, இதுல இருந்து எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, நான் எவ்வளவு லூஸ் பண்ண போறேன் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் ஒரு பிகினர் ட்ரேடர் will always think என்னால இந்த ப்ராஃபிட் இந்த பர்టిక్యులர் ட்ரேட் நல்லா போச்சுன்னா எவ்வளவு வரும், ஸோ how much I'm going to make அப்படின்றது அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. பட் இதை டோட்டலாக யூ ஹேவ் டு அவாய்ட். இதை அவாய்ட் பண்ணீங்கன்னா தான் மற்ற எல்லா மிஸ்டேக்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் ஆயிடும். ஏன்னா நீங்க ஸ்டார்டிங் ட்ரேட் எடுக்கும் போதே எவ்வளவு வரும்னு மைண்ட்ல நினைச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப பயஸ்டா போயிட்டு உங்களோட டெசிஷன்ஸே அது ஓவர் ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க ரியாலிட்டியா என்ன கரண்டா மார்க்கெட்டில் நடக்குதுன்றதை மிஸ் பண்ணிட்டு இதுல இருந்து எப்படியாவது ப்ராஃபிட் எடுக்கணுன்ற மைண்ட் செட் வந்துடும். அதனால உங்களோட ரூல்ஸை நீங்க ஓவர் ரைட் பண்ணிடுவீங்க, ஸ்டாப் லாஸை ரிமூவ் பண்ணுவீங்க. அந்த ஒரு டெசிஷன் கேன் லீட் டு அ ஹியூஜ் லாஸ். ஸோ ஒரு ட்ரேட் எடுத்தவனே இதுல இருந்து இவ்வளோ வந்துடும் அவ்வளோ வந்துரும்ன்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் நீங்க வச்சுக்க தேவையில்லை. இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்லாம் லைஃபுக்கு நல்லா தான் இருக்கும். பட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேவ் டு பி வெரி வெரி ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஸோ இதில் எவ்வளோ போகும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும் பதிலாக எவ்வளோ பெசிமிஸ்டிக்காக இருந்தால் பிரச்சனையே இல்லை. இதுலேருந்து எவ்வளோ போகும் அவ்வளோ போகுமான்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது யூ ஆர் ஹேவிங் அ சர்டன் ரிஸ்க் இன் யுவர் மைண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்க மாட்டீங்க. பட் ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வந்து இதில் போட்டிங்கன்னா அது நிறைய பேக் ஃபயர் தான் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் தப்பு எல்லாரும் பண்ணுறது என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிலேருந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒரு இடத்துல பார்ப்பாங்க, படிச்சுட்டு ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணுவாங்க, நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும், வீக்ஸ் ஆஃப்டர் வீக்ஸ் ஒரு ப்ராஃபிட் வரும். சடனாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வருது நின்றுடும், பேக் டு பேக் லாஸஸ் வரும். உடனே என்ன நினைப்பாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் ஒர்க்கிங், நான் வேற ஸ்ட்ராட்டஜி சர்ச் பண்ணுறேன், வேற ஸ்ட்ராட்டஜிக்கு போவாங்க, இல்லை வேற கிளாஸஸ் போவாங்க, இல்லை வேற வெபினார்ஸ் போவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா when you don't make money from a strategy you have to question, you have to do a detailed postmortem analysis. இந்த ஸ்ட்ராட்டஜியால ஏன் இப்போ ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியல, இந்த ஸ்ட்ராட்டஜி கரண்ட் மார்க்கெட் என்விரான்மெண்ட்டுக்கு ஷிஃப்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, இல்லை ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தான் ஒர்க் ஆயிருக்கு, நான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலையா ரூல்ஸை, இல்லைனா நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன் ரிஸ்க் அதிகமாக எடுத்திருக்கேனா, இந்த மாதிரி டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்டடி வை இட் இஸ் நாட் ஒர்க்கிங், இல்லை வை இட் இஸ் ஸ்டாப் ஒர்க்கிங். ஒரு சில டைம் மார்க்கெட்டோட ரெஜிம் மாறும்போது ஷிஃப்ட் மாறும்போது தேர் வில் ஆல்வேஸ் பி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாமல் போகலாம். ஒர்க் ஆகாமல் போகலன்னா இட் வில் நாட் மேக் மணி, இட் வில் மேக் லாஸஸ், பட் எவென்ச்சுவலி அகைன் இட் வில் ஸ்டார்ட் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். பட் இந்த ஒரு ட்ரை பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரை பீரியட் ஓவரால் ஒரு சீசனாலிட்டி மாதிரி தான். நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வச்சிருக்கீங்க, மழை காலத்தில் அது சேல்ஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் உங்களோட மிஸ்டேக். ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் கோயிங் டு மேக். பட் அந்த மழை காலத்தில் இருக்க சேல்ஸ் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, ஐ வில் கண்டினியூ டு ஹோல்ட். எவென்ச்சுவலி ஒரு வெயில் காலம் வரும்போது ஐ வில் ஸ்டார்ட் மேக்கிங் மணின்றது தான் நார்மல் ஒரு ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் மேனோட அசம்ஷன். அதே தான் ட்ரேடிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். எவ்ரி சிங்கிள் டைம் நான் ப்ராஃபிட் எடுப்பேன் நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்க போகுது. அதே மாதிரி எவ்ரி சிங்கிள் டைம் இந்த மாதிரி என்னோட எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் வரலன்னா நான் ஸ்ட்ராட்டஜி ஏலேருந்து ஸ்ட்ராட்டஜி பி போவேன், ஸ்ட்ராட்டஜி பிலேருந்து சி போவேன், சிலேருந்து டி போவேன். இது ஒரு நான் சைக்கிளிக்கலான ஒரு நேச்சர். லைக் இதுலேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது. யூ வில் கீப் ஜம்பிங் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ராட்டஜி டு த அதர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபைண்ட் அவுட் வை இட் இஸ் நாட் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி கூட ஸ்டிக் பண்ணுங்க. எவென்ச்சுவலி அந்த ட்ராடவுன்லேருந்து இட் வில் ரெக்கவர் அண்ட் மேக் நியூ ஹை, பட் யூ ஷுட் ஹேவ் த பேஷன்ஸ் டு ஸ்டிக் டு இட். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேட் சைஸ் சப்போஸ் காலையில் 10,000 ப்ராஃபிட் இருக்கு அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 15,000 இருக்கு. சூப்பர் 15,000 ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டியூ டு ஏதோ ஒரு நியூஸ் வருது, அந்த 15,000 வந்து ஒரு 20,000 வந்து 30,000 ஆகுது. எண்ட் ஆஃப் த 315 பார்த்தீங்கன்னா அது 60,000 ப்ராஃபிட்ல போய் முடிஞ்சிருக்கு இன்கேஸ் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா. பட் நீங்கள் மதியானமே வெளியே வந்துட்டீங்க 15,000 ப்ராஃபிட். அன்னைக்கு ஃபுல் டே அந்த 15,000 ப்ராஃபிட் எடுத்தோன்ற ஒரு ஹாப்பினஸை விட ஐயோ பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒரு ப்ராஃபிட்டை நம்ம விட்டுட்டுமே, ஈவினிங் வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தா இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கலாமேன்ற ஒரு மன உளைச்சலுக்குள்ள தான் போவீங்களே தவிர ஹாப்பி ஃபீலே இருக்காது. ஸோ வி ஆல்வேஸ் வாண்டட் டு
எக்ஸிட் அட் த டாப். அதே மாதிரி இந்த டாப் இல்ல பாட்டம் அந்த பீக்ல தான் நம்ம எக்ஸிட் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்து நீங்க வெளியே ஃபர்ஸ்ட் வாங்க. ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நாள்ல இல்ல 2 நாள்ல 3 நாள்ல க்ளோஸ் பண்ண போறது இல்ல. இட் வில் ஆல்வேஸ் பீ தி ஆப்பர்ச்சுனிட்டி வில் ஆல்வேஸ் கம். ஸோ அஸ் அ ட்ரேடரா நீங்க உங்க ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்களா அவ்வளவுதான். உங்க ரூல்ஸ் படி இன் கேஸ் நீங்க ஒரு ஃபிக்ஸட் டார்கெட் வச்சிருக்கீங்க 15,000 ப்ராஃபிட் வந்தா வெளியே வரணும்னு இருந்ததுன்னா ஓகே ஃபைன் வெளியே வந்துருங்க. அந்த மாதிரி ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா யூ கேன் ஸ்டில் நோ மேக் அப் தி ப்ராஃபிட்ஸ். பட் உங்க ரூல்ஸ் நீங்க ஓவர் ரைட் பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகே இதே மாதிரி 60,000 எண்ட் ஆஃப் தி வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லிட்டு வெல் பண்ணுவீங்க. அதே மாதிரி 15,000 வந்திருக்கும், அதுக்கப்புறமா ஒரு 20,000 போயிருக்கும். ஓகே இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள அது 60,000 70,000 போகணும்னு வெயிட் பண்ணுவீங்க. பட் 20,000லேருந்து ஈன் வந்து -5,000 இல்லை -10,000 ஆகும். இப்போ என்ன ஆகுது, நீங்கள் ஏன் இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா போன வாட்டி பார்த்த ட்ரேட் ரீசெண்டாக நீங்கள் பார்த்த ட்ரேடு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் வெயிட் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் மதியானமே வெளியே வந்ததுனால கம்மியாயிடுச்சுன்றதுனால இப்போ அந்த ரீசன்சி பைஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே வருது. அதனால நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க. பட் இப்போ லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் திருப்பி என்ன பண்ணுவீங்க, ஐயோ நான் இந்த மாதிரி நான் வெயிட் பண்ண மாட்டேன், திருப்பி ரிவர்ஸ் ஆயிரும்ட்டு வெயிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இது ஒரு சைக்கிளிக்கலாக ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ டோன்ட் ஆல்வேஸ் சேஸ் த டாப் ஆர் த பாட்டம். அதுக்கு ரொம்பவே கஷ்டம். பீக் ப்ராஃபிட்ல யாராலையும் வெளியே வர முடியாது. எனி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மேனே இருக்கட்டும், அந்த பீக்ல ரிட்டையர் ஆகிறவங்களை விட அந்த பீக்ல இருந்து கொஞ்சம் கம்மியாக ரிட்டையர் ஆகும் தான் அதிகமாக இருப்பாங்க. அதுதான் ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் இல்லையா. வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங் அதே தான். ஸோ யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் டு க்ளோஸ் யுவர் ப்ராஃபிட் அட் த மேக்ஸிமம் கெயின். தேர் வில் ஆல்வேஸ் பி அ ட்ரேடர் ஹூ லூசிங் ப்ராஃபிட்ஸ் ஆன் த டேபிள். அது ஓகே, இட் இஸ் ஃபைன். ஸோ அதனால இந்த ஒரு ரிக்ரெட்டை வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது டோட்டலி யூ ஹேவ் டு அவாய்ட். ரூல்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ரூல்ஸில் பைன்னு வந்தால் பை பண்ணுங்க, செல்லுன்னு வந்தால் ஓகே செல் பண்ணுங்க. இட் குட் பி எனிதிங். ஆல்வேஸ் அந்த டாப்பை தான் பிக் பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்காது. நெக்ஸ்ட் மிஸ்டேக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது ஹீரோ ஆர் ஜீரோ. அந்த ஹீரோ ஆர் ஜீரோ என்னன்னு கூட தெரியாமல் ஒருத்தன் நல்லா தான் ட்ரேட் பண்ணியிருப்பான். சடனாக ஒரு ஃப்ரெண்ட் வருவான், மச்சான் உங்களுக்கு தெரியுமா ஹீரோ ஆர் ஜீரோன்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் 2 ஆப்ஷன்ஸ் வாங்கினா போதும், அது 200 ரூபாய்க்கு போகும், இல்லைனா 2,000 ரூபாய்க்கு போகும், இல்லைனா நீ போட்ட ஒரு மணியை விட 10 மடங்கு 20 மடங்கு வரும் அப்படின்னும் போது அது எப்படி வரும் நம்ம செக் பண்ணுவோம். பாரு லாஸ்ட் வீக் நடந்துருக்கு அப்படின்னு ஒரு ட்ரேட் எடுத்து காமிக்கும் போது நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். பரவாயில்ல, ஒரு 2 ரூபா ஒரு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் 200 ரூபா போச்சுன்னா இவ்வளோ மடங்கு ரிட்டர்ன்ஸா, 100 மடங்கு ரிட்டர்ன்ஸா, சூப்பர்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். ஸோ ட்ரை பண்ணும்போது போனால் எவ்வளோ நாள் போகுதுன்ட்டு நம்ம 10,000 ரூபா 15,000 ரூபா அந்த மாதிரி ரிஸ்க் பண்ண பரவாயில்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், பெரிய அமௌண்ட்டாக போட்டு ரிஸ்க் பண்ணுவோம். ஓகே 1 லட்சத்தை போட்டு நான் ரிஸ்க் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும், இல்லைனா 10,000 வச்சு ட்ரேட் பண்ணுறவன் என்ன பண்ணுவான், இல்லை எனக்கு ஒரு 1 லட்சம் வேணும், 10 டைம்ஸ் இல்லை 20 டைம்ஸ் இல்லை 30 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் வேணுன்றதுனால they will try to risk more. ஸோ இதனால என்ன ஆகும், ஸோ when you are trying to risk more இந்த மாதிரி ஒரு அவுட்கம்ஸ் 2 ரூபா ஆப்ஷன்ஸ் 200 ரூபா போகிறது இட்ஸ் அ ரேர் சினாரியோ. இட் doesn't happen very frequently. ஸோ அப்படி இருக்கும்போது you might continue to face ஒரு லூசிங் ஸ்ட்ரீக். ஸோ எப்போவுமே நம்ம அதிகமாக ரிட்டர்ன் எடுக்கணும், விட்ட எல்லா ட்ரேடும் விட்ட எல்லா லாஸும் ஒரே ட்ரேடில் பிடிக்கணும்னு நினச்சி எடுத்த எல்லா ட்ரேடுமே இன்னும் அதிகமாக லாஸ் ஆகும். இந்த ராமசாமி கொடுத்த பணம் எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, ஹியூஜ் ரிஸ்கில், அது எப்பவுமே உங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் போகும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு அகேன்ஸ்டாக போயிடுச்சுன்னா நீங்கள் அகல பாத்தாளத்துக்குள்ளே வந்துடுவீங்க. அதுலேருந்து திருப்பி அந்த கிணறுலேருந்து திருப்பி மேலே ஏறி வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் எவ்வளோ தான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்ஷன் ட்ரேடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிக்கெஸ்ட் சோர்ஸாக இருந்தாலும் சரி, ராம்தேவ் அகர்வால் வேரன் பஃபெட்டே கிட்ட வந்துட்டு இந்த ஸ்டாக் வாங்க நாளைக்கு 100% போகும்னு சொன்னால் கூட ஸ்டில் டோன்ட் ரிஸ்க் ஆல் யுவர் கேபிட்டல். ஏன்னா அந்த கேபிட்டல்ன்ற ஒன்று போயிடுச்சுன்னா யூ கான் பிளே திஸ் கேம். ஸோ அதனால் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்தாலுமே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலுமே ஆல்வேஸ் ரிஸ்க் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ். என்கிட்ட 1 லட்சம் இருக்கா, ஓகே அது 100% ஷோர் ஷார்ட்டாக இருக்கட்டும், ஓகே நான் 10,000 ரிஸ்க் பண்ணுறேன், 100% ஷோர் ஷார்ட்டாக இருக்கா, ஓகே 50,000 வரட்டும், ஓகே வித்துட்டு இந்த 1 லட்சத்தை போட்டு எனக்கு 50 லட்சம் வர தேவையில்லை. இதுலேருந்து நான் எவ்வளோ லூஸ் பண்ணுறேன் அதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டோன்ட் கெட் டெம்ப்டட். இந்த மாதிரி நீங்கள் டெம்ப்ட் பண்ண உங்களோட கேபிட்டல் கம்மியாகிட்டே தான் வரும் தவிர பெருசாக. நெக்ஸ்ட் எல்லாருக்குமே ஒரு கோல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னும் டெய்லி 1% எடுக்கணும், ஒரே 1% நான் எடுக்கலாம், இல்லைனா வீக்லி 5% எடுக்கணும், இல்லைனா மந்த்லி நான் ஒரு 10% எடுக்கணும். ஒரு கோல் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தே ஸ்டார்ட் ட்ரேடிங். கோல் இஸ் குட். ஏன்னா நீ ஆப்வியஸ்லி லைஃப்ல ஒரு கோல் இருந்தால் தான் ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கும், அதை நோக்கி நம்ம ஓடுவோம். பட் ட்ரேடிங்ல நீங்கள் கோல் வச்சு ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட் டசன்ட் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரி டே. எல்லா நாளுமே சூப்பராக ட்ரெண்டாக வர போகிறது இல்லை, பெரிய மூவ்மெண்ட் வர போகிறது இல்லை. பட் நீங்கள் இந்த கோலை வச்சு ட்ரேட் பண்ணும்போது ஈவன் இஃப் தெர் இஸ் அ பேட் டே இன் மார்க்கெட், அன்னைக்கு ட்ரெண்டே இருக்காது, சைட்வேஸ் இருக்கும், அடடா நான் இன்னைக்கு 1% எடுக்கணுமே போய் ட்ரேட் பண்ணி 10% லூஸ் பண்ணிட்டு வருவீங்க. அதே தான் ஒரு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸ் இருக்கும், ஏகப்பட்ட நியூஸ் வரும், ஏகப்பட்ட வாலட்டிலிட்டி இருக்கும், மார்க்கெட் 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக போயிருக்கும், எதுவுமே வந்திருக்காது. பட் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த கோல் வச்சிருக்கனால ஐயோ எண்ட் ஆஃப் த மந்த்துக்குள்ள நம்ம 10% எடுக்கணும், நம்ம ஃபிக்ஸ் பண்ணுமே, 5% எடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுமே, அதனால நம்ம ட்ரேட் எடுக்கணும் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத இடத்துல கொண்டு போய் ட்ரேட் பண்ணி நம்ம அதிகமாக ரிஸ்க் பண்ணி அதிகமாக லூஸ் பண்ணிடும். ஸோ பட் டூ நாட் ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ் இல்லை இந்த மாதிரி கோல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண யுவர் புட்டிங் எனார்மஸ் ப்ரெஷர். அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக அந்த டார்கெட்ஸை இல்லை அந்த கோல்ஸ் நீங்கள் எப்படி வைக்கலாம்னா, ஓகே ஓவராலாக என்னோட ட்ரேடிங் நாலேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க விரும்புகிறேன், இந்த மாதத்துக்குள்ள நான் பொசிஷன் சைஸிங்னா என்னன்னு கற்றுக்க விரும்புகிறேன், இந்த மாதத்துக்குள்ள மணி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு கற்றுக்க விரும்புகிறேன், இல்லைனா
இந்த மாசத்துக்குள்ள ஒரு நியூ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படியாவது கிரியேட் பண்ணணும் which should be uncorrelated to my existing strategy. இல்லனா எப்படியாவது பாயிண்ட் ஸ்கிரிப்ட்ல இன்னும் பெட்டர் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் கோல்ஸ் ரிலேட்டட் டு யுவர் ட்ரேடிங் நாலேஜ் வச்சுக்கோங்க. பட் மணி ரிலேட்டடா வச்சுக்காதீங்க. மணி ரிலேட்டடா வச்சுக்கும்போது அது இட் gives you enormous pressure. நீங்க ஒரு ட்ரேடிங் ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா, end of the month I do not worry whether it is going to make profits or not. Next month I can always make அப்படின்ற ஒரு இருக்கும். பட் இந்த ஓவரால் ஒரு ட்ரேடிங் ப்ராசஸை வச்சுக்கிட்டு அந்த ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அதை மட்டும் நீங்கள் கோலாக வச்சுக்கோங்க. எவென்ச்சுவலி ப்ராஃபிட் இருக்கும். பட் கோல் ஒன் டேக்கு நான் இவ்வளோ எடுக்கணும், 1 வீக்குக்கு இவ்வளோ எடுக்கணும், 1 மந்த்துக்கு இவ்வளோ எடுக்கணும்னு மணி ஓரியன்டான ஒரு கோல் வச்சு பண்ணீங்கன்னா தட் will not help you out. ஏன்னா அது எனக்கு ஹெல்ப் பெருசாக பண்ணதில்லை. அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்ரி ஆகும். அண்ட் ஃபைனல் அட்வைஸ், தயவு செய்து இந்த ராக்கெட் விட்ற டெலிகிராம் குரூப்லேருந்து வெளியே வந்துருங்க. இந்த டெலிகிராம் குரூப், இந்த வாட்ஸ்அப் குரூப், இதெல்லாம் அலர்ட்ஸ், இந்த டிப்ஸ் இதெல்லாம் கொடுக்கும் போது நீங்கன்னா ஓகே ஃபைன் அவங்க கொடுக்கட்டும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சில ப்ராஃபிட்ஸ் எடுத்துருக்கலாம். பட் அந்த லாங் ரன் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, யூஆர் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் சம் ஒன். அது எத்தனை நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவன் ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன், அவர் நல்லா தெரியும் உங்களுக்கு, அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு, அவர் டிப்ஸ் கொடுக்குறாரு, நான் அதை ஃபாலோ பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன்னா கூட அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை விட அவரால் எப்படி அந்த பர்டிகுலர் என்ட்ரி கொடுக்க முடியுது, அவரோட தாட் ப்ராசஸ் என்ன, எப்படி இந்த ரிசர்ச்சை பண்ணுறாரு, இதை கற்றுக்க ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் காப்பி பண்ணிப்பேன், அதை காப்பி பண்ணி நானும் ப்ராஃபிட் எடுப்பேன்னு நினச்சிங்கன்னா இந்த லாங் ரன் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெலிகிராம் குரூப்ஸ் இருந்தீங்கன்னா அதில் இருந்து டோட்டலாகவே வெளியே வந்துருங்க. யூ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் செல்ஃப். இன் கேஸ் வேறு ஏதாவது ஒரு பெட்டர் பர்சன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இருந்தால் கூட அந்த பெட்டர் பர்சன் எப்படி அந்த ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கிறாரு, எப்படி இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறாருன்னு அதை பேஸ் பண்ணி நீங்கள் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங், அதை அப்சர்வ் பண்ணி அதை எப்படி கற்றுக்க முடியும்னு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஓகே இட் இஸ் குட். பட் ஜஸ்ட் ட்ரேடை மட்டும் நான் காப்பி பண்ணி ரெப்ளிகேட் பண்ணி அதே மாதிரி ப்ராஃபிட் எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா அது டெஃபினட்டாக நாட் கோயிங் டு ஹேப்பன். இந்த லாங் ரன் யூ ஆர் நாட் டூயிங் அ ஃபேவர் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ இதையும் யூ ஹேவ் டு டோட்டலி அவாய்ட் இட். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஏதாவது ஒரு விஷயம் ஒழுங்காக போகலன்னா நம்ம உடனே என்ன நினைக்கிறோம்னா நமக்கு நிறைய விஷயம் தெரியல, இமீடியட்டாக அதாவது போய் கற்றுப்போம், அதிகமாக ஆட் பண்ணுவோம். ஸோ அதிகமாக நாலேஜ் ஆட் பண்ண நம்மளோட ட்ரேடிங் பெட்டர் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இட் இஸ் நாட் நெசசரி. ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் செக், ஓகே இவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம், இதில் எதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கான பெட்டர் ரிசல்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் பார்ப்பீங்க. சரி, என்னோட ஓவரால் கெரியரில் லைஃபாக இருக்கட்டும் இல்லை ஓவரால் ட்ரேடிங்காக இருக்கட்டும், நம்ம அதிகமாக கற்றுக்க தான் பெட்டராக இருப்போம், பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்போம். பட் தட் இஸ் நாட் ரியலி நெசசரி. சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் சி, ஓகே இந்த விஷயம்லாம் ஆக்சுவலி அன்னெசரி, இதெல்லாம் நாய்ஸாக இருக்குது, மேபி இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணனா ஐ கேன் சி a பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸ்டார்ட் removing all those things. இதை பண்ணாலே you will see a much better performance. ஸோ இப்போ நான் இவ்வளோ விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணலையா, இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, எந்த பர்டிகுலர் விஷயம் you still follow it அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்ஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணும்போதே நீங்கள் பண்ணுற தப்பு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணுங்கள். you will see a better result. So this is what I want to convey in this video. I'll see you guys next week with another video. Bye.